அனைவருக்கும் வணக்கம் டீச்சர். தர்மபுரி ஸ்டார் ஜீனிஸ் அகாடமியிலிருந்து மீண்டும் பிஜிடிஆர்பிக்கான எஜுகேஷன் பார்ட்டில் நம்ம கடந்த ஒரு 2-3 வீடியோவில் சைக்காலஜி சம்மந்தப்பட்டு சில காணொளிகளை பதிவு செய்திருந்தோம். தொடர்ந்து இப்போ யூனிட் 8 மாடர்னைசேஷன் ஆஃப் எஜுகேஷன், கல்வியில் நவீனமயமாக்கல் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாகவே கல்வி நவீனமயமாக்கல் அப்படிங்கிற யூனிட்டு பெரும்பாலும் ஆசிரியர்கள் இதில் நிறைய இந்தியாவில் இருக்கக்கூடிய அட்டானமஸ் பாடிஸை பற்றி தெரிஞ்சுட்டு போகணும். ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குது, எஜுகேஷன் எந்த அமைப்பின் கீழ் இயங்குறது, யாரெல்லாம் அதுக்கு துணை புரியுறாங்க, எந்தெந்த அமைப்புகள் செயல்படுகிறது அப்படிங்கிற ஒரு பெரிய லெசன் இதுங்க. இந்த லெசன் கண்டிப்பாக அனைத்து ஆசிரியர்களுமே தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு லெசன். அவங்க காரணம் இல்லாமல் சிலபஸில் இதெல்லாம் கொண்டு வரல. அதே போல் பார்த்தீங்கன்னா சிலர் ஃபோன் பண்ணி கேட்குற டவுட் என்ன அப்படின்னா, எஜுகேஷன் சைக்காலஜி இருக்குமா? இப்போ யூஜி டிஆர்பிக்கு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சைக்காலஜி கிடையாது. முழுக்க 150 மதிப்பெண்களுக்குமே நம்ம சப்ஜெக்டாக அவங்க எதிர்கொள்கிறாங்க. அதுபோல் ஏதாவது அற்புதங்கள் பிஜியில் நிகழுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு விஷயம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காங்க. யூஜி டிஆர்பியை பொறுத்து வரல, அவங்க ஒரு எலிஜிபிள் டெஸ்ட்டை மீட் பண்ணிட்டு வராங்க. அவங்களுக்கு சைல்டு பெடகாலஜி சம்மந்தப்பட்ட ஒரு 30 மார்க் வினாவை அவங்க எலிஜிபிள் டெஸ்ட்டில் மீட் பண்ணி அதை கிராக் பண்ணிட்டு தான் காம்படிஷன் எக்ஸாமுக்குள்ளே வராங்க. பட் நமது அப்படி கிடையாதுங்க. பிஜிடிஆர்பி பொறுத்த வரையில் நம்ம அந்த மாதிரி சைல்டு பெடகாலஜி பற்றி படிச்சுட்டு வரல. அதனால் கண்டிப்பாக இது இருக்கும் எஜுகேஷன் சைக்காலஜி. ஒருவேளை சிலபஸில் ஏற்கனவே இப்போது அறிவித்த அந்த சிலபஸில் இந்த பக்கம் எஜுகேஷன் ஜிகே பக்கம் வரல, சில இடங்களில் சப்ஜெக்ட்லேயே 140 மதிப்பெண்களும் 10 மார்க் மட்டும் ஜிகே கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸும் ஃபோன் பண்ணி கேட்டவங்க சொன்னாங்க. இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா எப்படி பார்த்தாலும் அதுதான் நாங்கள் முன்வைக்கிறது. அந்த சைல்டு பெடகாலஜி நம்ம எங்கே படிச்சுட்டு வாங்க, பிஎட்டில் எம்எட்டில் படிச்சுட்டு விட சரிங்க. இப்போது ஒரு போட்டித் தேர்வுன்னு வரும்போது அதை எதிர்கொள்ளல, அதனால இருக்கும். ஒருவேளை சேஞ்சஸ் ஏதாவது சிலபஸில் வந்தாலும் அதை அப்புறம் நடத்திக்கலாம். என்ன வருதுன்னு பார்த்துட்டு நம்ம திட்டமிட்டபடி 20/4/2025 அன்னைக்கு ஆன்லைன் கிளாஸ் கம்ப்ளீட்டாக 8 யூனிட்டுக்கும் உண்டான இது மாதிரியான கிளாஸஸ், வீடியோஸ், ஆன்லைன் கிளாஸ் டெய்லி அது ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு வாரத்தில் 2 நாள் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வீடியோஸை உங்களுக்கு ஆப் வழியாக கொடுத்து அதுக்கப்புறம் அதில் ஒரு தேர்வை எதிர்கொள்ளலாம். இது போல் ஒரு 3000க்கும் மேற்பட்ட வினாக்களையும் நம்ம கவர் பண்ணி கொடுத்துருவோம் வித் கிளாஸோட. இது ஒரு டைப்பு. இன்னொரு விதம், டெஸ்ட் மட்டும் அட்டன் பண்ணுறவங்க, டெஸ்ட் பேட்ச் மட்டுமே நம்ம 20/4/2025 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த தகவல் ஒரு புறம் இருக்க, நம்ம மாடர்னைசேஷன் ஆஃப் எஜுகேஷன், கல்வி நவீனமயமாக்கல் அப்படிங்கிற லெசனில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பொதுவான அட்டானமஸ் பாடி ஒரு சின்ன டாபிக் எடுக்கலாம். பாருங்க, இவ்வளோ அட்டானமஸ் பாடி அண்ட் பாலிசிஸ் இந்தியாவில் பிரேம் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம படிக்கணுங்க. இன்னொரு விஷயம், பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர், வட்டார கல்வி அலுவலர்களுக்கான போட்டித் தேர்வு எதிர்கொள்ளக்கூடியவர்களுக்கும் இந்த லெசன் அப்படியே இருக்கும். இந்த டாபிக் எல்லாம் இருக்குங்க. பாருங்க, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, தன்னாட்சி அமைப்பு பெற்ற நிறுவனங்கள் பிளஸ் பாலிசிஸ், கல்வி கொள்கைகள், அதெல்லாம் அதில் எழுதியிருக்கிறோம். அதே போல சில சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இதில் எழுதியிருக்கிறோம். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, தேசிய அளவில் நம்ம என்ன நேஷனல் எஜுகேஷன் தேசிய அளவில் கல்வி கொள்கைகளை பிரேம் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது இதுவரை 3 கல்விக் கொள்கைகள் போயிருக்கு. இதில் ஒரு திருத்தமும் போயிருக்கு. மொத்தம் 4ங்க, ரைட்டுங்களா? அப்போ பாருங்க, 1968 ஒரு பாலிசி இந்திரா காந்தி பீரியடில், 1986 ஒரு எஜுகேஷன் பாலிசி ராஜீவ் காந்தி பீரியடில், 2020 ஒரு எஜுகேஷன் பாலிசி இப்போ ரீசெண்டாக மோடி கவர்மெண்ட்டில் போட்டிருக்காங்க. இந்த 86க்கு அடுத்து வந்ததில் ஒரு திருத்தம் மேற்கொண்டு சில காலங்கள் அதை பயன்படுத்தாமல் அதுக்கப்புறம் அதை இம்ப்ளிமேஷனும் பண்ணியிருக்காங்க 92 வாக்கில் to 95ல். அதெல்லாம் பார்க்க போகிறோம் தொடர்ந்து. ஒட்டுமொத்தமாக இப்போ ஷார்ட்டாக உங்களுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்வி கொள்கைகள் சிலபஸில் இருக்குது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சரகம், இதை பற்றி நம்ம படித்தாகணும். என்ன கல்விக்காக அவர்கள் ஆற்றிய பணி என்ன, அவர்கள் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது இதெல்லாம் சிலபஸில் இருக்குங்க. யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், பல்கலைக்கழக மானிய குழு, அதுதான் இப்போ கல்வி வாரியமாக மாற்றிருக்காங்கன்னு சொல்லி கூட தெரியும். அடுத்தது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் பிளானிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், இது ஆசியாவிலேயே கல்வியை திட்டமிடுவதற்கும் நிர்வகிப்பதற்கும் முதன்மையான அமைப்பாக தோன்றியதை நிபா அப்படின்னு சொல்கிறோம். நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் பிளானிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்.
அப்ரிவேஷனே சில காலங்களில் கேட்டதெல்லாம் உண்டுங்க. அடுத்தது பாருங்க NCTE, நேஷனல் கவுன்சில் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன், அதையும் பார்க்க போகிறோம். NCERT, நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங், அதுவும் நம்ம சிலபஸில் இருக்குது. இது நேஷனல் லெவலில், இது அப்படியே ஸ்டேட் லெவலில், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் உண்டுங்க. இது ரெண்டும் பாருங்க, நேஷனல் லெவல்லையும் இருக்குது, ஸ்டேட் லெவலில் இருக்குது. ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங், DPEP, அப்படி ஸ்கீம்குள்ள என்டர் ஆகிறோம். டிஸ்ட்ரிக்ட் பிரைமரி எஜுகேஷன் ப்ரோக்ராம், இது ஒன்று உண்டு. அடுத்து DTRT, டைரக்டரேட் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங், அதையும் பார்க்க போகிறோம். டயட், டிஸ்ட்ரிக்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங், இதெல்லாம் யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்கணும். DTT எல்லாம் 1986ஓட தொடர்பு இருங்க, ராஜீவ்காந்தி பீரியட்ல வந்தது இதெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வ சிக்ஷ அபியான், அனைவருக்கும் கல்வி இயக்கம், ராஷ்டிரிய மத்தியம சிக்ஷா அபியான், ராஷ்டிரிய மத்தியம சிக்ஷா அபியான், அனைவருக்கும் இடைநிலை கல்வி இயக்கம், ராஷ்டிரிய உச்சாதார் சிக்ஷா அபியான், இது மேல்நிலை கல்வி, கல்லூரி கல்விக்கு. அடுத்தது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங், தேசிய திறந்தவெளி பள்ளி, அதுவும் நமக்கு சிலபஸ்ல உண்டு. இந்த குறிப்பா அந்த சர்வசிக்ஷா அபியான்ல 2 கேட்டகரி பார்க்குறோம், BRC, CRC, பிளாக் ரிசோர்ஸ் சென்டர் அண்ட் கிளஸ்டர் ரிசோர்ஸ் சென்டர், வட்டார வளமையம், குறு வளமையம். இது போக இப்போ இந்த 2 ஸ்கீமை தான் சர்வ சிக்ஷ அபியானையும் ராஷ்டிரிய மத்தியம சிக்ஷ அபியானையும் ப்ளஸ் இங்கே DTRTன்னு ஒன்று போட்டிருக்கு பாருங்க, தட் இஸ் SCRT, இதெல்லாம் அதோட கண்ட்ரோலில் வரக்கூடியது. பொதுவாக அதை டீச்சர் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. SCRT, DTRT, DIET, இதெல்லாமே டயட், இதெல்லாம் டீச்சர் எஜுகேஷன் வருது. இது மூணையும் மெர்ஜி பண்ணி SS அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ கரண்ட்ல அதுதான் இருக்கு. SSA, RMSA, டீச்சர் எஜுகேஷன் மூணும் சேர்ந்து கரண்ட்ல இருக்கிறது சமக்கர சிக்ஷா, அண்ட் இன்டகிரேட்டட் ஸ்கீம் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன், ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி. இவ்வளவும் அட்டானமஸ் பாடிஸ் அண்ட் பாலிசிஸ் நமக்கு சிலபஸாக வச்சிருக்காங்க இந்த யூனிட்ல. இது மட்டும் சிலபஸாக இந்த யூனிட்னா இன்னும் இருக்கு, சிலபஸை ரெஃபர் பண்ணிக்காங்க. இப்போ நம்ம ஒன்று மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னைய கிளாஸ்ல நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் 86 வருஷத்தை மட்டும் எடுக்கிறோம். இந்திரா காந்தி பீரியட்ல என்ன ஆச்சுங்கிறதையும் மோடி கவர்மெண்ட்ல என்ன ஆச்சு அப்படிங்கிறதையும் அடுத்தடுத்த பதிவுகளில் சந்திக்கலாம். இப்போ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, இந்த பாலிசி 2020 பாலிசி போடாத போது இந்த 86 பேர் நியூ எஜுகேஷன் பாலிசி. இது முதல் தேசிய கல்விக் கொள்கை. இந்த 2ஆம் தேசிய கல்விக் கொள்கை இது போடாத போது இதுதான் புதிய தேசிய கல்விக் கொள்கை. அதுதான் டிஆர்பி நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ இது போட்டாங்க. அப்போ இது முதல் தேசியம், இது 2ஆம் தேசியம், இது புதிய தேசியம், அப்படி கேள்வி கேட்க சான்சஸ் இருக்கு. புதிய தேசிய கல்விக் கொள்கை. அப்போ நம்ம 2வது தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய சில அம்சங்களை இங்கே எடுத்திருக்கிறோம். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 1968, தேசிய கல்விக் கொள்கை 1968. பாருங்க வருஷம். இது நிறைய எல்லாம் இதெல்லாம் ரிப்பீட்டட் டிஆர்பி கேள்விங்க. நாங்கள் இப்போ பாருங்க டிஆர்பின்னு போடுறது எல்லாமே நீங்கள் அப்படியே கவனிச்சுட்டே வாங்க. இதெல்லாம் நமக்கு எக்ஸாமில், சாரி இங்கே பாருங்க 86ன்னு சொல்லிட்டு 68ன்னு முடிச்சிருக்கிறேன். இங்கே ஒரு மிஸ்டேக். ஸோ சேஞ்ச் பண்ணலாமா? 86. அப்போ இதையும் 86ன்னே மாற்றுங்க. இந்த பாயிண்ட்ஸ்லாம் 86க்கு வச்சு பாயிண்ட் தான். எழுதுந்து 68ன்னு எழுதிட்டேன். ஸோ பாருங்க 86 திருப்புங்க, 8 திருப்புங்க, 6 8ன்னு மாதிரி முதல் தேசிய கல்விக் கொள்கைக்கு வந்துடும். ரெண்டும் கார்லேட்டட் பாயிண்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்காங்க. 1986 நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இயர் டிஆர்பியில் கேட்டிருக்காங்க, ரிப்பீட்டட்ல கேட்டிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த தேசிய கல்விக் கொள்கைக்கு பரிந்துரை யாருடைய பரிந்துரையில் வந்திருக்குன்னு பாருங்க. IEC பரிந்துரையில் வந்திருக்கு. IEC அப்படின்னா டாக்டர் DS கோத்தாரி, பேஸ்ட் ஆன் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் IEC. IECயோட பரிந்துரையில் தான் இந்த கல்விக் கொள்கையை வகுக்கிறாங்க. அப்போ IEC அப்படின்னா இந்தியன் எஜுகேஷன் கமிஷன், இந்தியன் எஜுகேஷன் கமிஷன், இந்தியன் எஜுகேஷன் கமிஷன், இந்திய கல்விக்குழு அல்லது கோத்தாரி கல்விக்குழு, இந்திய கல்விக்குழு அல்லது கோத்தாரி கல்விக்குழு. இவங்களுடைய பரிந்துரையில 1986ல் ராஜீவ்காந்தி பீரியட்ல அந்த கல்விக் கொள்கையை ஃப்ரேம் பண்றாங்க. பாருங்க, அப்ப பிஎம்ஆ இருந்தவர் ராஜீவ்காந்தி, எஜுகேஷன் மினிஸ்டரா இருந்தவர் நரசிம் ராவ். இந்த 3 பாயிண்ட்ல ஒரு டிஆர்பி கேள்வி வந்திருக்கு, வருஷம் வந்திருக்கு. ரைட்டுங்களா? புதிய தேசிய கல்விக் கொள்கை தோற்றுவிக்கப்பட்ட வருஷம் 1986 அப்படிங்கிறது. அடுத்தது பாருங்க வேல்யூ எஜுகேஷன். இவர்களுடைய ஒட்டுமொத்த ரெக்கமெண்டேஷன், பரிந்துரைகள். வேல்யூ எஜுகேஷனை பரிந்துரை செய்தது யார் அப்படின்னு கேட்பாங்க. வேல்யூ எஜுகேஷனா கோத்தாரி கமிஷனாவே வேல்யூ எஜுகேஷனுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துருவோம். வாரத்திற்கு 2 பாட வேலைகள் போதிக்கணும். அதே போல எந்த பாடத்தை போதிக்கும் எந்த ஆசிரியர்னாலும் இந்த மதிப்பு கல்வியை கொடுக்கலாம். 2 டிஆர்பி கேள்வி. அப்போ வேல்யூ எஜுகேஷன் அப்படின்னா தமிழ்ல மதிப்பு கல்வி அப்படின்னு அர்த்தம். வேல்யூ எஜுகேஷனுக்கு
மதிப்பு கல்வி அப்படின்னு பேர். அது புரியும் நினைக்கிறேன், நான் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. மதிப்பு கல்வி. அப்போ அந்த மதிப்பு கல்வி டிஆர்பியில் கேட்டாங்க, டிஆர்பின்னு போட்டுருக்காங்க. என்ன சார் டிஆர்பியில் கேட்டாங்க அப்படின்னா, வேல்யூ எஜுகேஷனை பரிந்துரை செய்தது யாருன்னா கோத்தாரி. இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணது யாருன்னு கேட்டால் என்இபி. வேல்யூ எஜுகேஷன், ஏன்னா கோத்தாரியோட பரிந்துரையில் தானே வருது. அப்போ வேல்யூ எஜுகேஷனை பரிந்துரைத்தவர் டாக்டர் கோத்தாரி. அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணவங்க, நடைமுறைக்கு கொண்டு வந்தவங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ராஜீவ்காந்தி பீரியட், அதை கேட்டிருக்காங்க. அப்போ அந்த தருணத்தில் வேல்யூ எஜுகேஷனை யார் போதிக்கிறது, அது ஒரு பிரச்சனை எழுந்தது. ஆப்ஷன் ஏ, வகுப்பாசிரியர் போதிக்கணுமா, சப்ஜெக்ட் டீச்சர் போதிக்கணுமா, ஸ்பெஷல் டீச்சர் இதுக்குன்னு தனியாக போதிக்கணுமா. ஏன்னா எம்ஐ பீரியட்னு இருந்துச்சு ஒரு காலத்தில், நீதி போதனை பீரியடுன்னு வச்சுருந்தாங்க, பாட வேலைன்னு இருந்தது. அவங்க போதிக்கணுமா, சிறப்பாசிரியர் போதிக்கணுமா, எனி கைண்ட் ஆஃப் டீச்சரா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வச்சு ஆன்சர் வந்து எனி கைண்ட் ஆஃப் டீச்சர்னு கொடுத்துருந்தாங்க. எந்த பாடத்தை போதிக்கும் எந்த ஆசிரியர் ஆனாலும் மதிப்பு கல்வியை போதிக்கலாம், அது ஒரு டிஆர்பி கேள்வி. இதில் 3 டிஆர்பி கேள்வி வருதுங்க. அடுத்தது, ஒரு வாரத்திற்கு எத்தனை பாட வேலைகள் இந்த வேல்யூ எஜுகேஷனை கொடுக்கணும் அப்படின்னா 2 பீரியட் பர் வீக், வாரத்திற்கு 2 பாட வேலைகள் மதிப்பு கல்வியை போதிக்கலாம். டிஆர்பி கேள்வி முடிஞ்சுங்களா? அடுத்து பாருங்க, சிசிஇ, இதுவும் டிஆர்பியில் கேட்டாங்க. குழந்தை மைய கல்வி, சைல்டு சென்டர் எஜுகேஷன். சிசிஇனா சைல்டு சென்டர் எஜுகேஷன், குழந்தை மைய கல்வியை பரிந்துரைக்கிறாங்க இந்த பாலிசி. அடுத்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, இதுவும் டிஆர்பியில் கேட்டாங்க. ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, கல்வியில் சம வாய்ப்பு. ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா கல்வியில் சம வாய்ப்பு, கல்வியில் சம வாய்ப்பு, கல்வியில் சம வாய்ப்பை வலியுறுத்தியும் இவர்கள் பரிந்துரையை கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு ஒரு கமிஷனே போடுறாங்க. அமெரிக்காவில் கருப்பினத்தவர் நீக்ரோ இன குழந்தைகளுக்கும் கல்வியில் சம வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டே பிரேம் பண்ணாங்க. அந்த ரிப்போர்ட் பேர் கோல்மேன் ரிப்போர்ட், கோல்மேன் அறிக்கை. இதுவும் முக்கியம் தாங்க, கோல்மேன் ரிப்போர்ட். அமெரிக்க நீக்ரோ இன குழந்தைகளுக்கு கல்வியில் சம வாய்ப்பு கொடுக்கணும். இதெல்லாம் முதல் லெசன்ல இருக்கு. ப்ரீ பிரைமரி எஜுகேஷன்ல கோல்மேன் ரிப்போர்ட்னே ஒரு இயர் போட்டு ஒரு கண்டென்ட் வச்சிருக்காங்க. ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, கல்வியில சம வாய்ப்பு கொடுக்கணும், டிஆர்பி கேள்வி. அடுத்தது பாருங்க, என்சிஎஃப், இதுவும் டிஆர்பி கேள்வி. என்சிஎஃப்னா நேஷனல் கரிக்குலம் பிரேம் ஒர்க். இங்க எழுதவா, நேஷனல் கரிக்குலம் பிரேம் ஒர்க். நேஷனல் கரிக்குலம் பிரேம் ஒர்க் அப்படின்னா தேசிய கலைத்திட்ட வரைவு. தேசிய கலைத்திட்ட வரைவு அப்படின்னா என்ன சார் அப்படின்னா தேசிய அளவில் பாடத்திட்டங்கள், கலைத்திட்டங்கள், பாடங்கள் தயாரிக்கிறது, அதை பரிந்துரை செய்கிறாங்க. அப்போ கலைத்திட்டங்கிறது ரொம்ப முக்கியங்க. கரிக்குலம்ன்ற வார்த்தையே பாருங்க, அதெல்லாம் நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. என்சிஎஃப் 2005, என்சிஎஃப் 2005, என்சிஎஃப் 4 முறை இது. அந்த கரிக்குலத்தை பற்றி அப்புறம் பேசுவோம், ஒரு பெரிய ஏரியா. அப்போ இந்த கரிக்குலம் அப்படிங்கிறது கரியரி அப்படிங்கிற லத்தீன் மொழி சொல்லிருந்து வந்துச்சு அப்படின்வாங்க. கரியரிங்கிற லத்தீன் மொழி சொல். கரியரி அப்படின்னா இப்போ ஒரு குதிரை ரேஸில் கலந்துக்குது, ரேஸில் கலந்துக்கிட்டு வின் பண்ணுறதுக்கு, ஜெயிக்கிறதுக்கு எதுங்க முக்கியம்னா குதிரை போகிற அந்த பாதை. அது போல் கற்றல் கற்பித்தல் பணியில் எது சார் ரொம்ப முக்கியம் அப்படின்னா இந்த பிரேம் பண்ணுற சிலபஸ், கரிக்குலம். அதனால் கரியரிங்கிறது லத்தீன் மொழி சொல். அச்சொல்லுக்கு பொருள் குதிரையினுடைய ஓடுபாதை அப்படின்னு பேர். அப்போ நேஷனல் லெவலில் கரிக்குலம் பிரேம் ஒர்க் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு அம்சங்க. அதெல்லாம் சொல்லியிருக்காங்க கன்னிகாம். தான் எண்ணிய எண்ணத்தினை திரை சிலையில் வரைய முற்படுகின்ற ஓவியனின் கையில் உள்ள தூரிகை போன்றது கலைத்திட்டம். இப்போ நான் என்ன நினைக்கிறேனோ அதை இந்த சாக்பீஸால், இந்த ஸ்கெட்சால், இந்த மார்க்கரால் நான் எழுதுறேன். நான் எண்ணிய எண்ணத்தினை திரை சிலையில் வரைய முற்படுகின்ற ஓவியரின் கையில் உள்ள தூரிகை போன்றது கலைத்திட்டம். யார் சொன்னாங்க? கன்னிகாம் சொன்னாங்க. இப்போ இது ஒரு டெஃபினேஷன் வச்சிருப்பாங்க கரிக்குலத்துக்கு. இன்னொரு டெஃபினேஷன் பாருங்க, என்கிட்ட நிறைய நாலேஜ் இருக்கும், தனக்குள் பொதிந்து கிடக்கும் ஆற்றலை வெளிக்கொண்டு வருவது கல்வி. சாமிஜி சொன்ன மாதிரி என்கிட்ட நிறைய ஆற்றல் இருக்கும். இந்த ஆற்றலை, இந்த சக்தியை, இந்த அறிவை மாணவர்களுக்கு கடத்தணும் நான். இப்போ ஒரு நெல் இருக்குங்க, நெல்லை ஒரு இடத்துல பதியம் போட்டு அது ஒரு பயிர் வந்த பிறகு மறுபடியும் இன்னொரு இடத்துல நம்ம அடுத்து நெக்ஸ்ட் அதை எடுத்து அப்புறம் முறையாக இன்னொரு இடத்துல போய் நடுறோம். பதியம் போட்ட நெல்லை எடுத்து இன்னொரு இடத்துல நடுறோம். அதே மாதிரி வச்சு ஒரு டெஃபினேஷன் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா ஆசிரியர் மனங்களாகிய கருத்து நாற்றுக்களை, எங்கிட்ட கூட கருத்து நாற்றுக்களை, அந்த பயிரை, நெல் வகையை, ஆசிரியர் மனங்களாகிய கருத்து நாற்றுக்களை மாணவர்களின் மன வயலில் முறையாக நட முற்படுகின்ற மறு நடவு கலை திட்டம். இது ஆரோட்டோட்டஸ் சொன்னது.
இது ரெண்டுமே நமக்கு வந்து டைட் டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. தான் எண்ணிய எண்ணத்தினை திரைசீலையில் வரை முற்படுகின்ற ஓவியனின் கையில் உள்ள தூரிகை தான் கலைத்திட்டம். ஆசிரியர் மனங்களாகிய கருத்து நாற்றுக்களை மாணவரின் மனவயலில் முறையாக நட முற்படுகின்ற மறுநடுவுதான் கலைத்திட்டம். ஆரோட்டன்டஸ் கன்னிகம் இந்த ரெண்டு பேரோட டெஃபினேஷனும் டைட் டிஆர்பியில் ஃபேமஸ். தொடர்ந்து வருவோம். அப்போ என்சிஎஃப் பிரேம் பண்ணது இவங்க அடுத்தது வாங்க. ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்ஷன், செயல் ஆராய்ச்சி. ஆக்ஷன் ரிசர்ச் பண்றோம்ல, அது போல செயல் ஆராய்ச்சி. இதுக்கு தமிழாக்கம் செயல் ஆராய்ச்சி. ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்ஷன், செயல் ஆராய்ச்சி. அப்ப செயல் ஆராய்ச்சியை பரிந்துரை செய்தது யார் அப்படின்னு கேட்டாலும் நம்ம யாரை கொடுக்கணும்? இந்த ராஜீவ்காந்தி பீரியட்ல வந்த இந்த தேசிய கல்விக் கொள்கையை கொடுக்கணும். நெக்ஸ்ட்டுங்க, நவோதயா ஸ்கூல். இதுவும் டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. நவோதயா ஸ்கூல், நவோதயா பள்ளியை பரிந்துரை செய்தது யார் அப்படின்னு கேட்கலாம். அப்ப நவோதயா பள்ளியை பரிந்துரை செய்தது இந்த கமிஷன் தான், இந்த பாலிசி தான், நவோதயா ஸ்கூல்ஸ். அப்ப நவோதயா மட்டுமே நம்ம ஒரு கிளாஸ்ல பார்ப்போம். அதுக்கு இவ்வளவு பாயிண்ட் தேரும், பிறகு பார்க்கலாம். நவோதயா, சைனிக் ஸ்கூல், இதெல்லாம். அடுத்தது பாருங்க, டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. இது எம்எல்எல் 2 இருக்குங்க. எம்எல்எலுக்கு விரிவாக்கம் மினிமம் லெவல்ஸ் ஆஃப் லேர்னிங், மாஸ்டரி லெவல்ஸ் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. குறைந்தபட்ச கற்றல் அடைவுகள், அதிகபட்ச கற்றல் அடைவுகள். அப்போ 1ஆம் வகுப்புல ஆரம்பிச்சு 8ஆம் வகுப்பு வரை உள்ள குழந்தைங்களுக்கு குறைந்தபட்சம் அவங்க வெளியே போகும்போது இதெல்லாம் தெரிஞ்சுட்டு போகணும் அப்படின்னு லெவல்ஸை பிரேம் பண்றாங்க. இது டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. அந்த லெவல்ஸை பிரேம் பண்ணவர் ஆர்ஹெச் தபே. டிஆர்பியில் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. குறைந்தபட்ச கற்றல் அடைவுகள் யாரு? ஆர்ஹெச் தபே அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க, இதுவும் டிஆர்பியில் வந்தாச்சு. யுஇஇ 2007-8 நினைக்கிறாரு. யுஇஇக்கு விரிவாக்கம் கேட்டிருப்பாங்க. யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலமெண்டரி எஜுகேஷன். யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலமெண்டரி எஜுகேஷன், அனைவருக்கும் தொடக்க கல்வி. யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலமெண்டரி எஜுகேஷன் அப்படின்னா அனைவருக்கும் தொடக்க கல்வி. அப்ப இதை பரிந்துரை செய்ததும் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 1986. அடுத்து பாருங்க, டிஇ. இதெல்லாம் ஒன்று கேட்கல. டீனா டீச்சர் எஜுகேஷன். டீச்சர் எஜுகேஷன், ஆசிரியர் கல்வி. டீங்கிறது நான் சொல்றதெல்லாம் அப்படியே இப்போ நோட்டேஷனா போட்டிருக்கேன், புரியுன்னு நினைக்கிறேன், கஷ்டம் எதுவும் கிடையாது. டீங்கிறது டீச்சர் எஜுகேஷன், ஆசிரியர் கல்வியையும் பரிந்துரை செய்யறாங்க. அப்ப இந்த ஏரியாவில பாருங்க எவ்வளவு கேள்வி வந்திருக்கு. வருஷம் டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. வேல்யூ எஜுகேஷன் டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. யார் போதிக்கணும் டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. வாரத்துக்கு எத்தனை பாட வேலை டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. சைல்ட் சென்டர் எஜுகேஷன் டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி டிஆர்பி கொஸ்டின். நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க், தேசிய கலைத்திட்ட வரைவு டிஆர்பி கொஸ்டின். இதுல 2 டெஃபினேஷன், டைட் டிஆர்பி கொஸ்டின், தனி கம்பேரேட்டர்ஸ். அப்புறம் நவோதயா ஸ்கூல் டிஆர்பி கொஸ்டின், எம்எல்எல் டிஆர்பி கொஸ்டின், ஆத்தர் டிஆர்பி கொஸ்டின், யுஇஇ டிஆர்பி கொஸ்டின். இது எல்லாமே இந்த ஏரியாவில் இருந்து கேள்வி கேட்ட முந்தைய ஆண்டு வினாக்கள். அப்படி இன்னும் கொஞ்சம் போட்டிருக்கும் பாருங்க. இங்க ஓபிபி அடுத்த பாயிண்ட் இங்க தான் வருதுங்க. ஆப்ரேஷன் பிளாக் போர்ட், கரும்பலகை திட்டம் அப்படின்னு பேர். ஓபிபினா ஆப்ரேஷன் பிளாக் போர்ட், கரும்பலகை திட்டம், ஆப்ரேஷன் பிளாக் போர்டு. அப்ப கரும்பலகை திட்டத்தை இவங்க தான் பரிந்துரை செய்யறாங்க. இப்போ வந்து கரண்ட்ல 2020 ஒரு இது கொடுது, டிஜிட்டல் போர்ட்ஸ் சிஸ்டம் அப்படின்னு. இது ஓடிபின்னு நினைக்கிறாரு இப்ப இருக்கிறது. நம்ம இது வரும்போது பேசிக்கலாம். டிஜிட்டல் போர்ட்ஸ்னா என்னது, பிளாக் போர்ட் சிஸ்டம்னா என்ன அப்படிங்கிறது. இப்ப கரும்பலகை திட்டம், இதுக்கு 3 அப்ஜெக்டிவ்ஸ் உண்டுங்க கரும்பலகை திட்டத்துக்கு. ப்ரொமோட்டிங் டபுள் டீச்சர் ஸ்கூல், பாயிண்ட் நம்பர் 1. ஓராசிரியர் பள்ளிகளை முற்றிலும் நீக்கிவிட்டு ஈராசிரியர் பள்ளிகளாக மாற்றுதல், அதில் ஓராசிரியர் கட்டாயம் பெண் ஆசிரியர். இது எது? ஓபிபியோட அப்ஜெக்டிவ்ல நம்பர் 1 பாயிண்ட். எப்பவுமே நமக்கு ஆரம்பத்துல பிரைமரி ஸ்கூல்ல ஒரு டீச்சர் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் டபுள் டீச்சர் ப்ரொமோட் பண்ணாங்க இந்த பாலிசி வந்த பிறகு. அதில் ஒரு ஆசிரியர் கட்டாயம் பெண் ஆசிரியர் இருக்கணும். அப்போ ப்ரொமோட்டிங் டபுள் டீச்சர்ஸ், ஓராசிரியர் பள்ளிகளை நீக்கிவிட்டு ஈராசிரியர் பள்ளிகளை கொண்டு வருதல், அதில் ஓராசிரியர் கட்டாயம் பெண் ஆசிரியராக இருத்தல், ஓபிபியோட அப்ஜெக்டிவ் 1. 2வது அப்ஜெக்டிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பள்ளிக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மேம்படுத்தல். இன்ஃப்ரா ரைட்டுங்களா, பில்டிங்காக இருந்தாலும் சரி, காம்பவுண்டாக இருந்தாலும் சரி, டாய்லெட்டாக இருந்தாலும் சரி, உள்ள டீச்சிங் எக்யூப்மெண்ட்டாக இருந்தாலும் சரிங்க, பள்ளிக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி கொடுத்தல் 2வது அப்ஜெக்டிவ். 3வது என்ன சொல்றாங்கன்னா, இந்த எம்எல்எல், குறைந்தபட்ச கற்றல் அடைவுகளை உறுதி செய்தல். அதுக்கு ஆர்ஹெச் தபே 1வது இத்தனை, 2க்கு இத்தனை, 3க்கு இத்தனை தான் வச்சிருக்காங்க. பார்ப்போம் பிறகு மெத்தடாலஜியில் அதெல்லாம் படிக்கணுங்க. அடுத்தது வருவோம். இது 3மே ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தாங்க. ஒரு ஆசிரியர் பள்ளி நீக்கிட்டு 2 ஆசிரியர் போடுறது, பள்ளிக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி கொடுக்கறது,
குறைந்தபட்ச கற்றல் அடைவுகளை உறுதி செய்யறது. அடுத்து இவி, என்விரான்மெண்டல் எஜுகேஷன். இவினா சுற்றுச்சூழல் கல்வி, என்விரான்மெண்டல் எஜுகேஷன். அதையும் இவங்க பரிந்துரைகளை கொடுக்குறாங்க, என்விரான்மெண்டல் எஜுகேஷன். அடுத்து பாருங்க, லைஃப் லாங் எஜுகேஷன், வாழ்நாள் முழுவதும் கல்வியை, வாழ்நாள் முழுவதும் கல்வி. இது டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. அப்போ வாழ்நாள் முழுவதும் கல்வி அப்படிங்கிறது நம்ம டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல படிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முன்னெடுத்துட்டு வராங்க. ஸோ அப்போ லைஃப் லாங் எஜுகேஷன் டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. உமன்ஸ் எஜுகேஷன், அது புரியும், பெண் கல்வியை பரிந்துரை செய்கிறாங்க. நேஷனல் இன்டகிரேஷன், இது டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. நேஷனல் இன்டகிரேஷன்னா தேசிய ஒருமைப்பாடு, தேசிய ஒருமைப்பாடு, தேசிய ஒருமைப்பாடு. யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை, டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. இன்டகிரேஷன் டே நவம்பர் 19 டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. கேட்டுங்களா? ஸோ அது ஒரு பெரிய ஏரியா. நம்முடைய பிஜிடிஆர்பியுடைய லெசன் நம்பர் 2 தலைப்பை மட்டும் படிச்சு பாருங்க. நேஷனல் இன்டகிரேஷன், இது அப்படியே ஒரு லெசனாவே இருக்கு. இந்த ஏரியா ஒரு லெசனாவே இருக்குங்க. இதுதான் யூனிட் 2 பிஜிடிஆர்பியில். ஸோ அதை படித்தா இன்டெப்த்தாக அதை படிக்கலாம். அடுத்தது கம்பல்சரி ப்ரீ எஜுகேஷன் கொடுங்க அண்டர் 14 இயர்ஸ்க்கு. 8ஆம் வகுப்பு வரை கட்டாய இலவச கல்வியை கொடுக்கணும்னு சொல்லி பாலிசி சொல்லுது. அது அந்த இடத்துல நடைமுறை ஆகலை. ஆர்டிஇ 2009 14/2010 தான் அது சாத்தியமாயிருக்கு. பட் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்காங்க. யூனிஃபார்ம் பேட்டர்ன் ஆஃப் எஜுகேஷன் டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. யூனிஃபார்ம் பேட்டர்ன் ஆஃப் எஜுகேஷன், நாடெங்கும் சமமான கல்வி முறை. 10+2+3, 10வது 12வது காலேஜ் 3 வருஷம். இதான் இவங்க பரிந்துரை செய்தது. இதே மோடி கவர்மெண்ட் வரும்போது இது இப்போ நடைமுறையில் இல்லைங்க. இப்போ இருக்கிறது கேட்டாங்கன்னா 5+3+3+4, இதுதான் என்இபி 2020 சொல்லியிருக்கக்கூடியது. 5+3+3+4, அதே விஷயத்த தான் இங்கேயும் பேசியிருப்பாங்க. அது கூட பாருங்க, இந்த 3 கூட விட்டுருங்க. 10+2 ஸ்கூல் எஜுகேஷன், 12 வருஷத்துல 12வது முடிச்சுட்டு போறோம். இந்த இதுவும் 12வது தான் குறிக்குது. இதுவும் 12வது தான் 10+2, இதுவும் 12வது தான் 10+2. நீங்க 12 வருஷம் ஆச்சுங்களா, இதை கூட்டி பாருங்க. 5 3 8, 8 11, 15 வருஷம் வருது, ஆனா 12வது தான். 12 வருஷம் வருது, ஆனா 12வது தான். இது 2020க்கும் 1986க்குள்ள டிஃபரன்ஸ். தொடர்ந்து அது அந்த ஏரியாவில் போய் பார்க்கலாம். ஸோ இது போல ஒவ்வொரு பாலிசியா எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ஜஸ்ட் என்ஐபியில் 86 எடுத்தேன். இது போல 68 இருக்கு, 2020 இருக்கு. இதோ MHRD, UGC, NIPA, NCT, NCRT, SCRT, DPEP, DIET, DTERT, SSA, RMSA, RUSA, and then National Institute of Open Schooling, Sarva Shiksha Abhiyan, BRC, CRC, then Samakra Shiksha. இவைகள் அனைத்தும் பார்த்து இதனோடு தொடர்புடைய இதர கண்டென்ட்டையும் பார்க்கறது தான் இந்த யூனிட்டோட அல்டிமேட் எய்ம். தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. எது நடக்குதோ ரைட்டுங்களா, முன் வச்ச காலம் எப்பவுமே நீங்கள் பின் வைக்கணும். எல்லாருக்கும் சொல்லக்கூடிய காமனான அறிவுரை அதுதான். படிங்க. டைவர்ட் பண்ணுறவங்கள பற்றி நீங்கள் என்ன கேட்டாங்களேன்னா, அவங்க அது வராது இது வராது, இது இருக்கும் அது இருக்கும், அவங்க உட்காந்து அழகாக படிச்சுட்டு இருப்பாங்க. நம்மளை வேறு டைரக்ஷனில் திருப்பி விட்டுருப்பாங்க. அவர்களை பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தாலும் கூட கொஞ்சம் தள்ளி வைங்க. அவங்களெலாம் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் தயவு செஞ்சு என்கிட்ட பேசாத, உங்களை டைவர்ட் பண்ணுறவங்கள. ஏன்னா நம்மளை சீண்டி விட்டு அவங்க சின்சியராக படிச்சுட்டு இருப்பாங்க. கடைசி நேரத்தில் நினச்சோம்பா இப்படி இருக்கும்பா அப்படி இருக்கும்பான்னுவாங்க. ஒன்றும் செய்ய முடியாது. பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவங்கள டைவர்ஸ் பண்ணி வைங்க கொஞ்சம் காலத்துக்கு. அதுக்கப்புறம் பேசி சரிப்படுத்திக்கலாம். ரைட்டுங்களா? தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் டீச்சர்ஸ்.